அட, நம்ம சாப்பிட மட்டும் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். ஆனா குடிக்க தண்ணி கொண்டு வரலையே. தண்ணி எல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப ஈஸியான வேலை. இதுக்கு போய் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. நான் உங்களுக்குலாம் ஒண்ணு சொல்லட்டா? எங்க கிராமத்துல ஒரு வாட்டி தண்ணி பஞ்சம் வந்தது. அப்ப எல்லாரும் என் கிட்டதான் வந்தாங்க. அடி அடி எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே உண்டிக்கோல் எடுத்து பூமிய பார்த்து ஒரே போடு போட்டேன். அது கீழே போனதும் தண்ணி பூஸ்ன்னு மேல வந்துச்சு. தண்ணி பஞ்சமும் பறந்து போயிடுச்சு. அப்புறம் தான் இந்த ஊர்லயே கடல் உருவாச்சுன்னு சொல்ல வர. இப்ப தெரியுதுப்பா எப்படி இந்த ஊர்ல கடல் உருவாச்சுன்னு. ஏதோ ஒரு காட்டு குதிரைக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்க இங்கே இருங்க, நான் போய் நிறைய இருக்கும். நான் உன்னை வெளியில எடுத்து உன்னை காப்பாத்த போறேன். தேங்க்ஸ்டா சின்ன பையன், எங்க வேலையை ஈஸியாக்கிட்டேன். இதை நாங்களும் இழுத்து வெளியில கொண்டு வரணும்னு முயற்சி பண்ண எங்களால முடியல. இது காட்டுல வாழ்ற குதிரை. இத காட்டுலயே வாழ விட்டுருங்க. பாவம், இத கட்டி இழுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? ஏய் கணேஷ், இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் எவ்வளவு தெளிவா யோசிக்கிறாங்கன்னு பாத்தியா? இதுக்கு எல்லாத்துக்கும் டிவி தான் காரணம். ஒழுங்கா அதை விட்டுருங்க, இல்லனா இங்க பாரு சின்ன பையா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. இங்க இருந்து கிளம்பு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பையன் அடிக்கிறான்பா, பயங்கரமா அடிக்கிறான். ரொம்ப மோசமான பையனா இருக்கான். என்னன்னு போய் கேளு. எவ்வளவு தைரியம் தான் என்னோட நண்பனே நீ அடிச்சிருப்ப. தேங்க்யூ நண்பா.
சமாடி ஃப்ரெண்ட். ஓகே, முதல்ல இந்த கயிறை கட் பண்ணி உன்னை விடுதலை பண்ணி விடுறேன். சிவா, என்னாச்சு? ஒரு பெரிய அழகான காட்டு குதிரை வேட்டைக்காரங்க வச்ச டிராப்ல வந்து மாட்டிக்கிச்சு. அவங்கள அடிச்சு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டு இப்போதான் அந்த குதிரையை காப்பாத்திட்டு வரேன். அவங்க யாருன்னு தெரிஞ்சுதா? அவங்கள பார்த்தா ஒன்னும் பெரியாள் மாதிரிலாம் தெரியல. எனக்கு என்னவோ இவங்க பின்னாடி நிச்சயமா இன்னொரு தருப்பான்னு தோணுது. அவன் மட்டும் மாட்டட்டும், அப்புறம் அவனை பாத்துக்கலாம். அட, நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. அந்த காட்டு குதிரை மேல ஒரு ரவுண்ட் அது அடிச்சிருக்கலாம். மேல சவாரி பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது ஒரு காட்டு குதிரை. நான் அதை காப்பாத்தி விட்டேன். இருந்தாலும் அது என்கிட்டயே வராம ஓடி போயிடுச்சு. அது புயல் மாதிரி சும்மா ஸ்பீடா பறந்து போச்சு. பேசாம நாம அதுக்கு ஸ்பீடுன்னே பேரு வைக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நான் அதை பார்க்கும்போது அதை நான் ஸ்பீடுன்னு தான் கூப்பிடுவேன். ஹாய் ஸ்பீட், இந்தா இந்தா, இது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இத சாப்பிடு. இந்தா, அட பயப்படாத, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நீ இத சாப்பிடு. இந்தா சாப்பிடு. நீ ரொம்ப குறும்புக்கார குதிரையா இருக்க. ஏய் ஸ்பீட், நில்லு, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஸ்பீட், இப்போதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பா, ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க சிவா, ஸ்பீட் மேல வரா. ஏய் சிவா, நாங்க குதிரை மேல வரோம். நீங்க கேக்குற மாதிரி இல்ல. சாடில் இல்லாம ஹார்ஸ் ரைடிங் போறது ரொம்ப டேஞ்சர் பா.
சிவா, நம்ம வேதாஸ் நகரத்துல எப்பவும் நடக்கிற மாதிரி 2 நாள்ல ஹார்ஸ் ரேஸ் நடக்க போகுது. நம்ம ஸ்பீடோட அதுல கலந்துக்கிட்டோம், நிச்சயமா ஸ்பீட் அதுல ஜெயிச்சிடுவோம். வேண்டாம், நம்ம இவனை கூட்டிட்டு போனா நம்ம ஸ்பீடை யாராவது கடத்திட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவன் இங்க இருக்கிறது தான் கரெக்ட். ஏன் ஒவ்வொரு முறையும் இந்த ஊரோட பேரை கெடுக்கிறதுக்காகவே இந்த போட்டியில நீ கலந்துக்கிட்டு இருக்க? எப்படியும் இந்த ரேஸ்ல நீ ஜெயிக்க போறது கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க சார், இந்த வருஷம் என்னால ரேஸ்ல கலந்துக்க முடியாது. என் குதிரைக்கு உடம்பு சரியில்லை சார், ரொம்ப டயர்டா இருக்கு. திடீர்னு ஆனதால என்னால இன்னொரு குதிரையை ரெடி பண்ண முடியாம போயிடுச்சு சார். உண்மையிலேயே இதுக்கு உடம்பு சரியில்லை, என்னால ரேஸ்ல கலந்துக்க முடியாது. ஒருவேளை இன்னைக்கு ரேஸ்ன்ற காரணத்தினால தான் உன் குதிரைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சா என்ன? கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு. முடிஞ்சா அதுக்கு பக்கத்து பெட்ல நீயும் அட்மிட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணு. பாருங்க தாத்தா, நாம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரேஸை நம்ம ஊர்ல நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த வருஷம் நமக்கு வேதாஸ் நகரத்துல இருந்து யாருமே கலந்துக்கல. இது நம்ம எல்லாருக்கும் வருத்தமான விஷயம். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இந்த வருஷம் நான் தான் ஜெயிக்கணும்னு ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு. வேதா ஷெட்டிக்கு கப்ப ஜெயிச்சு கொடுக்கற மாதிரி ஒரு ரேசர் கிடைச்சா நல்லா இருக்கும். அடடா, இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் போல இருக்கு. நம்ம ஊர்ல ரேஸ் நடக்குது, நம்ம ஆளுங்க ஒருத்தரும் கலந்துக்கல பாரு. இதையெல்லாம் கேட்க எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ பாவம். நம்ம ஊர் மானத்தை நான் காப்பாத்துவேன். இந்த தடவை ரேஸ்ல நான் கலந்துக்க போறேன். அதுவும் என்னோட செல்ல குதிரை ஸ்பீடோட, தெரியுமா? அவனை இங்க கூட்டிட்டு வரதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா இது நம்ம ஊரோட மான பிரச்சனையாச்சே. நாளைக்கு மீட் பண்ணலாம் ரேஸ்ல. சிவா நில்லுப்பா, எங்க போற சொல்லிட்டு போயா. கண்டிப்பா வரமாட்டான். ஒருவேளை அவன் கூட ரொம்ப பயந்து போயிருக்கலாம் இல்லையா? ரேஸ் ஆரம்பிக்க இன்னும் 3 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. வேதாஸ் நகரத்துல இருந்து யாருமே கலந்துக்கல. நாம ரேஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஜென்டில்மேன், இந்த ரேஸ நாம 5 வருஷமா நடத்திக்கிட்டு வரோம். அதுல 4 வருஷமா ரஃப்தார் சிங் தான் ஜெயிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. இந்த வருஷம் வேற யாராவது ஜெயிப்பாங்களா? இந்த வருஷம் சின்ன வயசு பையனான சிவா இந்த போட்டியில கலந்துக்கிட்டு இருக்கான். ஆல் தி பெஸ்ட் சிவா. சிவா, குதிரை ரேஸ்ல கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தம்பி, உஷாரா இருக்கணும். கீழே விழுந்தாலும் திரும்ப குதிரை மேல ஏறி வருவேன், நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். ஒரு தடவை குதிரையில இருந்து கீழே விழுந்த யாருமே இதுவரைக்கும் மேல ஏறி குதிரையை ஓட்டுனதா சரித்திரமே இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, ஆல் தி பெஸ்ட்.
ஒரு தடவை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லிடுறேன். இந்த ரேஸ் கோர்ஸை 3 ரவுண்டு சுத்தி வரணும். 3rd ரவுண்டு தான் ஃபைனல் ரவுண்டு. மறந்துடாதீங்க. 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் திஸ் கோர்ஸ். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? கெட் செட் கோ. தயவு செஞ்சு ரேஸை நிறுத்துங்க. இது ஒன்றும் ட்ரெயின் இல்லைம்மா, நடுவில் நிப்பாட்டிருக்கு. இது ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிற்கும். சின்ன பையனா இருந்துகிட்டு உனக்கு எவ்வளவு திமிரா, எவ்வளவு தைரியம் தான் என்ன எதிர்த்து நீ போட்டி போடு. பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, நீ ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்க? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஸ்பீட் இதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் ஓடுனது இல்ல. ஸ்பீட் ஒரு காட்டு குதிரை. அதுக்கு இந்த மாதிரி பெல்ட் எல்லாம் போட்டு பழக்கம் இல்ல. ஒருவேளை பெல்ட் கழட்டினா அதால வேகமா ஓட முடியும்னு நினைக்கிறேன். எஸ் ரேவா, குட் ஐடியா. இது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, நம்ம ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸ்பீடா போ.